அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நமது வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 392 அலுவலக உதவியாளர், ஜோப்தார் மற்றும் பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து எழுதிருந்தீங்க. இதுக்கு வந்து கல்வி தொகுதி வந்து நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. அதை விட நிறைய பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த நிறைய சேனல்ஸில் வந்து அவங்க இன்கம் கூட்டுறதுக்காண்டி என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷனை தெளிவாக சொல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்களும் அந்த வீடியோவை முழு விவரமாக தெரிஞ்சுக்கிறாம அவசர கோலத்தில் என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி விடுவோம் அப்படின்ட்டு என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிட்டீங்க. சரிங்களா? இப்போ நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் மட்டும்தான் நாங்கள் A to Z வந்து உண்மையான தகவல், நீங்கள் நம்ம சேனலில் எல்லா வீடியோ பாருங்கள், எல்லாமே கரெக்டாக உண்மையான தகவலாக மட்டும்தான் இருக்கும். எந்த ஒரு ஃபேக்கான இதுவும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதனால் இதை நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் சீக்கிரத்தில் வேலை வாங்க முடியும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படித்தவர் சான்றிதழ் பதிவேற்றலாமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தொலைநிலை கல்வி தகுதியா அப்படிங்கிற இதுவும் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து டவுட்டு வந்து கேட்டிருக்கீங்க. அதேமாதிரி காலேஜில் டிஸ்கண்டினியூ டிசி இருக்குது சார், அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா சார்னு கேட்டிருக்கீங்க. இப்போ காலேஜ் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் படிச்சுட்டு நீங்கள் டிஸ்கண்டினியூ ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டர் கிடையாது. சரிங்களா? அதனால் வந்து நாங்கள் கரெக்டாக சொல்கிறோம். நீங்கள் காலேஜ் டிசி அதாவது டிஸ்கண்டினியூடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ஏற்றுக்குருவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டர் கிடையாது, நீங்கள் வந்து ஃபெயில்டு, நீங்கள் ஊடால தொடர முடியவில்லை. ஆனால் நீங்கள் டிகிரியில் எல்லா எல்லா செமஸ்டரும் அட்டன் பண்ணி எழுதிட்டீங்க, ஒரு 1 or 2 பேப்பர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா உங்களை வந்து எலிஜிபிளாக வந்து மேக்ஸிமம் ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஃபஸ்ட் இயர் இல்லைனா செகண்ட் இயர் ஒரு செமஸ்டர் எழுதியிருக்கேன், 2 செமஸ்டர் எழுதியிருக்கேன்னா மட்டும்தான் உங்களுடைய அந்த காலேஜ் டிசியை வந்து அவங்க ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கன்யூ பண்ண டிசியை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். டிஸ்கன்யூ பண்ண டிசியை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் கம்ப்ளீட் பண்ண டிசியை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் டிகிரி முடித்தவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? நீங்கள் அதாவது ரெக்ரூட்மெண்ட்டை ஏமாற்றி நம்ம வந்து டிசியை வந்து எப்படியாவது அப்லோட் பண்ணிடலாம்னு நினச்சிங்க அப்படின்னா கடைசி உண்மைத்தன்மை ஜெனினியஸ் சர்டிஃபிகேட்டுக்கு இது பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு லிஸ்ட்டு வந்து அனைத்து யூனிவர்சிட்டிக்கும் வந்து ஒரு லிஸ்ட்டு மாதிரி அனுப்புவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ண உடனே அதுக்கான அந்த பணியை வந்து மேற்கொள்வாங்க, வெரிஃபை பண்ணிட்டு பண்ணுவாங்க. அதில் நீங்கள் ஏதாவது தவறு இழைத்திருந்தாலும் கண்டிப்பாக ஒரு குற்றவியல் நடவடிக்கை வந்து உங்கள் மேலே வந்து தொடுப்பாங்க. உங்களை உடனே தகுதி நீக்கமும் பண்ணிடுவாங்க. அதனால் ஏதோ ஃபேக்ட் சேனலில் வந்து அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு எதுவும் தப்பு தவறாக பண்ணிவிட்டு மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காதிங்க. ஃபேக்ட் சேனல் வந்து அவங்க ஏர்னிங்காண்டி போட்டுட்டு போயிடுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் வரமாட்டாங்க, பார்த்துக்குங்க. அதனால் டிகிரி இன்னொருத்தங்க கேட்டிருக்காங்க, டிகிரி கம்ப்ளீட் பண்ணல, ஒரு அரியர் இருக்குது, ஆனால் 10 வருஷம் ஆச்சு அப்படின்னாலும் ஓகே தான். நீங்கள் இன்னும் 10 வருஷம் ஆனதுனால உன்னையெல்லாம் படிச்செல்லாம் எழுதிக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் வந்து டிசியை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? கடைசியாக படித்த டிசி வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் ரெக்யூர்மெண்ட்டை வந்து ஏமாற்றிட்டு டிசியை வந்து அப்லோட் பண்ணிடலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அது உண்மைத்தன்மை நிலை ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் உங்கள் லிஸ்ட்டு எல்லாமே அடித்த உடனே A to Z தகவல் வந்துடும். அதனால் அந்த தவிர வந்து பண்ணாதீங்க. சரிங்களா? வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பண்ணாதீங்க. தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா நாளை முதல் வந்து டாக்குமெண்ட் அப்லோடு நாங்கள் பண்ணுவோம். விருப்பம் உள்ளவங்க உங்கள் டீட்டெயில்ஸை வந்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் நாங்கள் எடுக்க மாட்டோம். வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் ஓப்பன் பண்ணி நாளைக்கு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். சரிங்களா? வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தயவுசெய்து எவ்வளோ குரூப்பில் இருப்பீங்க, தயவுசெய்து அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.